ராதிகா வணக்கம். ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேலின் தாக்குதல் என்பது தீவிரமடைந்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது தாக்குதலுடைய குறியாக எண்ணெய் கிடங்குகள் மற்றும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் என்பது பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே ஈரான் தெஹ்ரானில் இருக்கக்கூடிய முக்கியமான 5 எண்ணெய் கிடங்குகளை குறிவைத்து இஸ்ரேல் மிகப்பெரிய தாக்குதலை மேற்கொண்டார்கள். இந்த தாக்குதல் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அந்த நாட்டில் ஏற்படுத்தியது. மேலும் இதில் பல உயிரிழப்புகளும் ஏற்பட்டது. இதற்கு ஈரான் கடுமையான கண்டனங்களை பதிவு செய்தார்கள். இதற்கு பதிலடி கொடுப்போம், கடுமையான பதிலடியாக இருக்கும் என்று எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக தான் ஈரானுடைய பதிலடி தாக்குதல் என்பது பஹ்ரைன் நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான எண்ணெய் கிடங்கு மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். பஹ்ரைன் நாட்டில் இருக்கக்கூடிய பாப்கோ என்ற எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீதான தாக்குதல் என்பது ஈரான் நடத்தியிருக்கிறார். ஏவுகணை மூலமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த தாக்குதலில் எண்ணெய் கிடங்கு முழுவதுமாக சேதமடைந்து பற்றி எரிந்து புகை விண்ணை முட்டும் அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பையும் தாக்கத்தையும் அந்த பகுதி ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே தொடர்ந்து அமெரிக்காவின் ராணுவ நிலைகளை குறிவைத்து ஈரான் பதிலடி கொடுத்து வருகிறார்கள். பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிடங்குகளை குறிவைத்து தாக்குதல் என்பது நடத்தப்பட்டு வருகிறது. மிக முக்கியமாக இந்த போரின் மிக முக்கிய கட்டமாக பார்க்கப்படக்கூடியது என்றால் எண்ணெய் கிடங்கு மீதான தாக்குதல் என்பது அந்த நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தும். அதன் அடிப்படையில் தான் எண்ணெய் கிடங்குகள் தற்போது போரின் குறியாக மாறி இருப்பதை பார்க்கின்றோம். இதற்கு முன்னதாக சவுதியில் இருக்கக்கூடிய அராம்கோ மிகப்பெரிய நாட்டின் மிகப்பெரிய உலக அளவில் பார்க்கப்படக்கூடிய மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையமாக இருக்கக்கூடிய அராம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தையும் குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டது. அதற்கு பதிலடியாக பல்வேறு பதிலடிகள் அடுத்தடுத்து நடந்து வரக்கூடிய சூழ்நிலையில் ஈரான் நாட்டில் தெஹ்ரானில் இருக்கக்கூடிய எண்ணெய் கிடங்கு மீது தாக்குதல், அதற்கு பதிலடியாக ஈரானுடைய பஹ்ரைன் நாட்டில் இருக்கக்கூடிய பாப்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மீதான தாக்குதல் என்பது அடுத்தடுத்து நடந்து வரக்கூடிய மிகப்பெரிய சம்பவங்களாக பார்க்கப்படுகின்றன. இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் அதன் மீதான பதிலடி கொடுக்கக்கூடிய ஈரான் என அனைத்து வகையான இந்த போரின் தீவிரத்தன்மை என்பது எண்ணெய் கிடங்குகள் மீது இருப்பது என்பது உலக அளவில் மிகப்பெரிய பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஏற்கனவே இந்தியாவை பொறுத்தவரையில் கச்சா எண்ணெய் இறக்குமதி என்பது 90 விழுக்காடு வெளிநாடுகளிலிருந்து தான் கொண்டு வரப்படுகிறது. அதில் 50 விழுக்காடு கச்சா எண்ணெய் பொறுத்தவரையில் வளைகுடா நாடுகளிலிருந்து வருகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வளைகுடா நாடுகளில் காணப்படக்கூடிய எண்ணெய் கிடங்கு மீதான போரின் தாக்குதல் என்பது இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்தியா மட்டுமல்லாமல் உலக அளவில் பல்வேறு நாடுகளுக்கும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த அடிப்படையில் தற்போது இந்த 3 நாடுகளையும் கடந்து வளைகுடா நாடுகளையும் கடந்து உலக அளவிலான பெரிய பொருளாதார நெருக்கடி ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாதையை நோக்கி இந்த போர் சென்று கொண்டிருப்பதுதான் இந்த தாக்குதல் என்பது காண்பிக்கின்றது. ராதிகா.